வந்து வெள்ளியை இன்னும் கலைக்கலைன்னு நினைக்கிறேன், இல்லை சுற்றி உள்ள வெள்ளியான்னு தெரியல. இவர் வேறு அப்பப்போ மறைச்சிக்கிறாரு. நான் வந்து இப்படி தூக்கி வச்சு அதுக்கப்புறம் எடுத்தேன். இப்போ தான் ஸ்க்ரீனே போடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெளியே போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி வெளியில் உள்ள சிவனெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சும்மா சுற்றி வர இடத்துல, ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு. ஒரு நிமிஷம் நான் அந்த போயிட்டு வரேன், எங்கள் அம்மா அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அப்புறம் திருப்பி போய் நிற்குவேன். அதனால் சரி சுற்றி வர இடத்துலலாம் இங்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்களா, ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருந்தேன். இப்போ பாருங்கள் மறுபடியும் வந்துச்சா, அப்பயும் போட்டே வச்சுருந்தாங்க பாருங்கள். ஏன்னா பின்னாடி ஒரு சுவாமிக்கு சிவனுக்கு பின்னாடி ஒரு சுவாமிக்கு அபிஷேகம் கரெக்டு, முருகருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாட்டர்டேக்கு வராங்க. ஆனால் அதனால தான் லேட்டு. சாரி இவங்க கூட்டம் சேர்க்கறதுக்காக ஸ்க்ரீன் அப்பயே போட்டு வைக்கல. இவர் ஆனால் ஸ்க்ரீன் அப்பயே போட்டு வச்சுருந்தார் தான். ஆனால் வந்து இப்போ தீபாரத்தனை காமிக்கிறாங்க பாருங்கள். முருகருக்கு போய் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வராரு. சில பேர் முருகருக்கு அபிஷேகம் பார்த்தவங்களும் பின்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வராங்க. ஆனால் இடம் போயிடும் நிற்கணுங்கிறவங்க நின்றுட்டுருக்காங்க. அதுதான் விஷயம். அடுக்கு தீபம் இருக்குல்ல, இந்த அடுக்கு தீபம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன தான் சொல்லுங்கள், இந்த அடுக்கு தீபத்துக்கு இணையே கிடையாது, அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப மைன்யூட்டாக பார்த்தா தெரிவார். கேமரா லென்ஸு வேறு எது இருந்தால் இன்னும் நல்லா ஜூம் பண்ணால் நல்ல ஃபோக்கஸ் ஆகும். இதில் ஜூம் பண்ணால் அவ்வளோ ஃபோக்கஸ் ஆகலை. எவ்வளோ சாமி பாருங்கள், எல்லோரும் வந்து ஃபுல்லும் முடிச்சுட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் நான் வந்து அபிஷேகம் பண்ணுறதை எடுத்தேன், என்ன பண்ணேன்னு தெரியல. இதுக்கப்புறம் உள்ளதில் ஆட் பண்ணிட்டேன்னா இல்லை முன்னாடி உள்ளதில் போயிடுச்சான்னு தெரியல, கட் ஆகிடுச்சான்னு. அதனால் பால் ஊற்றுறது எல்லாமே எடுத்தேன் தான், ஆனால் என்ன பண்ணேன்னு தெரியல. இப்போ தான் பார்க்குறேன். அதில் ரொம்ப நேரம் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அபிஷேகமும் நடராஜருக்கு, சிவனுக்கு, அதுக்கப்புறம் சிவனுக்கு பக்கத்தில் உள்ள நடராஜர் இருக்கார்ல அவருக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் முருகருக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவாங்க. இங்கே வரதுக்கு அதனால் டிலே ஆகும். ஆனால் அது வரைக்கும் எல்லோரும் இவருக்கு அபிஷேகம் பண்ணுறதை பார்க்கணும், ஏன்னா திருநள்ளாறு தானே, இவர் தானே மெயின் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பண்ணுறதை பார்க்கணுன்னு வந்து உட்காந்துருப்பாங்க. ஃபேன் பாருங்கள், அத்தனை கூட்டத்துக்கு ஃபேன் போட்டோம். ஃபேன் வந்து எங்களுக்கெலாம் காற்று ஓரளவுக்கு தான் வந்துச்சு, பின்னாடி நிற்கிறதுனால ரொம்ப வரலை. பின்னாடி நிற்கிறதுலாம் பயங்கர கூட்டமாக இருந்தது. முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இதுவே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இன்னும் கூட்டமாக இருந்ததுன்னு வைங்களேன், உட்காந்து பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. முன்னாடி இருக்கிறவங்களும் காசு கொடுத்துட்டு நின்று தான் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும், பயங்கர கூட்டமாக, அவ்வளோ செம கூட்டமாக இருக்கும். இந்த இதில் வந்து அன்றைக்கி வந்து ரொம்ப கூட்டம் தெரியல, அதனால் ஓகேவாக இருந்தது. சுவாமி வந்து அந்த கம்பி வேறு மறைச்சிக்கிட்டே இருந்ததா, கம்பி வேறு மறைக்குதா இல்லையானா எனக்கு அது ஒரு டவுட்டு வேறு. சுவாமி நல்லா தெளிவாக தெரிய மாட்டாரே அப்படின்னு கொஞ்சம் தூக்கி எடுக்கலான்னு பார்த்தா, அங்கே ஐயர் அங்கேருந்து பார்த்தா தெரியுமே, பக்கத்தில் யாராவது இருந்தால் தெரியுமே, இதுதான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஆனால் சுவாமியை பார்க்குறது வந்து கொஞ்சம்